வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வலய நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி சாக் மாநாட்டில் தெரிவிப்பு. பாதுகாப்பு தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன கருத்து. ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போதான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. யுத்த காலத்தில் மீட்கப்பட்ட நகைகள் மீண்டும் வடமாகாண மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் என உறுதி. சார்க் நாடுகள் மீது விடுக்கப்படும் வெளியார் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக சகல அங்கத்துவ நாடுகளும் இணைந்து கூட்டுப்படையொன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நடைபெறும் சார்க் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். சார்க் உச்சி மாநாடு மாலித்தீவின் ஜனாதிபதி அப்துல்லா யமீன் தலைமையில் இன்று ஆரம்பமானது. அதன் பின்னர் மாநாட்டின் பொறுப்புகள் நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலாவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது. Terrorism still remains a fundamental security challenge. வலய மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு பயங்கரவாதம் தொடர்ந்தும் சவாலாக உள்ளது. அரச பாதுகாப்புக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரெடிக்கல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அடிபணியாமல் சமாதானத்தை பாதுகாக்கும் வகையில் மக்களுக்காக செயற்பட வேண்டும். வலய நாடுகளின் ஒன்றிணைவுக்கு கலாச்சாரம் மிக முக்கியம் பெறுகின்றது. இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலர் தற்போது ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க மைத்திரிபால சிறிசேன முயற்சி செய்ததாகவும் அரசாங்கத்தை அமைத்த பின்னர் தான் வெளியேற உள்ளதாகவும் கூறிக்கொள்கின்றனர். தற்போதைக்கு என்னால் ஒன்றை கூற முடியும். பார்லிமெண்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் வந்து இணைந்து கொள்ளுமாறு கூறுகிறோம். மற்றும் ஒரு விதத்தில் கூறுவதென்றால் அதனை ஒரு தேசிய அரசாங்கம் என்று கூற முடியும். அந்த அரசாங்கத்தின் கால எல்லை 100 நாட்களே. அந்த 100 நாட்களுக்குள் நிறைவேற்றாதிகார ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வேன். அதன் பின்னர் மக்கள் தாம் விரும்பும் வகையில் அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவேன். பொது வேட்பாளர் என்ற வகையில் மஹிந்த ராஜபக்சவுடன் போட்டிக்கு வந்துள்ளேன். எனவே மக்கள் மிகவும் தெளிவாக செயற்படுவர். எனது பாதுகாப்பு மக்களிடத்தில் உள்ளது. அரசாங்கம் ஒன்று இல்லாமையே ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள பிரச்சனையாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கும் பிரச்சனை உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைத்தது. எனினும் என்ன நடந்தது? இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளையும் புறந்தள்ளிவிட்டு இந்த நாட்டில் நினைத்த வகையிலான பயணம் ஒன்றை முன்னெடுக்க முயல்கிறது. எனவே இதற்கு எந்த ஒரு கட்சியும் இடமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் நினைக்கிறேன். இந்த அளவு கருத்து முரண்பாடுகள் இருப்பினும் பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். பொதுமக்களின் தலையில் கிரீடத்தை அணிவிக்கும் யுகத்தை ஆரம்பிப்போம். அதற்கு மைத்திரிபால சிறிசேனவின் வெற்றி ஒரு பெரும் வாய்ப்பாகும். அதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியில் நாமும் நீங்களும் அதிக நன்மையை பெற்றுக் கொள்வோம். பொது வேட்பாளரின் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். கடவுளை எனக்கு என்ன நேர்ந்தது என நமது முன்னாள் பொதுச் செயலாளர் அச்சமடைந்துள்ளார். அதிகாரத்தை பெற்றதன் பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் அடுத்த நாள் ரணிலுக்கு வழங்க வேண்டும். எனினும் ஜனாதிபதி விஜயதுங்கவின் இடத்திற்கு வந்தால் அவ்வாறு இடம்பெறும் பட்சத்தில் என்ன நடக்கும் என அனைவருக்கும் தெரியும். அவருடன் செல்வோருக்கு என்ன நேரும், அவருடன் தற்போது சென்றவர்களுக்கு என்ன நேரும், நமது நண்பர் MKDS குணவர்தனவுக்கு என்ன நேரும். அதிகாரத்தை பெற்றவுடன் பெயரளவில் ஜனாதிபதியாக மாறுவதற்கு அவர் தயாராக வேண்டும். இதனை ஹெல உரிமையை விரும்பவில்லை, பொன்சேகாவும் விரும்பவில்லை. මේකට හෙළ උරුමය කැමතිත් නෑ. මේකට පොන්සේකා කැමතිත් නෑ. ඒක අපේ පක්ෂේ. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பண்டாரநாயக் அவர்களுடன் நமது ஜனாதிபதி மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் கௌரவத்துடனும் பேசுவார். நமது கட்சியின் ஸ்தாபகர் பிள்ளைகள் கட்சியை விட்டு செல்லும் போது கட்சி அம்மாவை காப்பாற்றினார். சிறுபான்மையினருக்கு இடையில் முஸ்லிம் சமூகத்தினரிடம் சிறிய கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வினை நாம் பெற்றுக்கொள்வோம் என நம்புகின்றேன். முஸ்லிம் பிரஜාවට තියෙන ප්‍රශ්නේ වලට විසඳුම් හොයන්න ඉදිරියට ආපු කෙනෙක්.
මගේ දේශපාලනය කවදාවත් වේදිකාවට සීමා වූ දේශපාලනයක් නෙවෙයි. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் தொடர்பிலும் தற்போது அரசியல் மேடைகளில் அதிகம் பேசப்படுகிறது. நேற்றும் இன்றும் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட அவ்வாறான சில கருத்துக்கள் அடுத்து கடந்த சில நாட்களாக அரசியல் மட்டத்தில் பல்வேறு தளம்பல்களை நாம் கண்டுள்ளோம். அண்மையில் நான் பாராளுமன்ற நுழைவாயிலில் அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து கையை பிடித்துக் கொண்டு கேட்டேன். ஜனாதிபதியை விட்டு செல்வதில்லை என அவர் அதன்போது கூறினார். போவதாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்வதில்லை என்றும் கூறினார். அவ்வாறு கூறி 2 மணித்தியாலங்கள் செல்லவில்லை. என்ன நடந்தது? மறுபுறம் சென்று விட்டார். நாம் போகப் போவதை ஜனாதிபதியின் எந்த பாதுகாப்பு பிரிவும் அறிந்திருக்கவில்லை. ஜனாதிபதியின் சகோதரர் பாதுகாப்பு செயலாளரால் எம்மை பிடிக்க முடியவில்லை. 7 பேர் நாம் அங்கிருந்து பிரிந்து வந்தோம். இது இதனுடன் நிறைவு பெறாது. மைத்ரிபால சிறிசேனவின் சின்னம் தவளை என்று நினைக்கின்றேன். இவ்வாறு மறுபுறம் தாவுவதற்கு 40 தவளைகள் நாட்டில் இருப்பதாக கூறினர். எப்போது அது நடக்கும் என பலரும் எதிர்பார்த்து இருந்தனர். எவரும் போக மாட்டார்கள். எங்கே அந்த 20 பேர்? எங்கே அந்த 40 பேர்? நாம் நாள்தோறும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கே முயற்சிக்கிறோம். இன்று நாளை மறுதினம் வருகை தருவார்கள். உள்ளேயும் இன்னும் ஒரு குழுவினர் உள்ளனர். எமக்கு வேட்பாளர் ஒருவர் இல்லை என ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கூறினர். எமது வேட்பாளர் யார் என்பதனை நாம் அறிந்துள்ளோம். சரியான நேரத்தில் நாம் துருப்புச்சீட்டை முன்வைத்தோம். எமது மக்களை இந்த சதி திட்டங்களை உருவாக்கினர். இதன் பின்னால் உள்ளவர்களும் எமது மக்களே, ஐக்கிய தேசிய கட்சி அல்ல. எமது பூதங்களே வந்துள்ளன. அவர்களது பிரதிநிதிகள் அல்ல. போகாவிடினும் போவதனை போன்று உள்ளதாக கூறுவர். எனவே கிராமங்களுக்கு வர இடமளிக்க வேண்டாம். யாருடைய பூதங்கள் என்பது நமக்கு தெரியும். உள்ளே இருந்தாலும் கால்கள் வெளியே உள்ளன. ஜனாதிபதிமாட்ட ஆதரேට කරපු ප්‍රකාශයක් නෙවෙයි ඒක. ஜனாதிபதி மீதுள்ள அன்பினால் கூறப்பட்ட கருத்து அல்லது. ஜனநாயகத்தை நாம் மதிப்பவர்களாக இருந்தால் அரசாங்கத்தில் உள்ள பிரதி அமைச்சர் ஒருவர் இவ்வாறான கருத்தை கூறியதன் பின்னர் கட்சி மற்றும் ஜனநாயகம் தொடர்பில் எவ்வாறான உணர்வு ஏற்படும்? அவ்வாறான ஒரு கூட்டத்தினர் கடந்த காலத்தில் அவரது கட்சியில் இணைந்து கொண்டனர். பணத்தினால் இதனையும் செய்ய முடியும், எந்த ஒருவரையும் வாங்க முடியும் என்று நினைத்த குழு வந்து இந்த கட்சியில் இணைந்து கொண்டது. இதுவே அவரது அழிவுக்கு காரணம். எங்களுக்கும் பிரச்சனைகள், சிக்கல்கள் உள்ளன. நாம் தவறவிட்ட இடங்கள் உள்ளன. கட்சிக்குள்ளேயே எம்மை தூற்றி நிந்தித்து பரிகாசம் செய்த சந்தர்ப்பங்கள் உள்ளன. தென்னக்கோன் குடும்பத்தினருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவரது சிறப்பினை அனைவரும் தற்போது உணர்ந்துள்ளனர். அனைத்து தரப்பிலிருந்தும் அவருக்கான வரவேற்பு உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி பயணிப்பதே எமது நிலைப்பாடாகும். தாம் உருவாக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியை விளையாடுவதாக அந்த அமைச்சர்கள் எமக்கு கூறினர். சலூன் கதவு திறந்துள்ளதாக கூறுகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அமைச்சர்கள் வருவதற்கு இடம் உள்ளது. அதாவது அமைச்சர்கள் வெளியே வருவதற்கு தயாராக உள்ளமையை அரசாங்கம் அறிந்துள்ளது. அனைத்து தேர்தல்களின் போதும் சாலிந்த திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்ல உள்ளதாகவே கூறினார். இணையதளங்களிலும் பேஸ்புக்கிலும் தற்போது இது தொடர்பிலேயே அதிக அளவில் குறிப்பிடப்படுகிறது. நாம் வரும் வரை மக்கள் பார்த்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் ஆதரவு வழங்க தயாரில்லை. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமையினால் ஏதாவது உபாய மார்க்கங்களை பயன்படுத்தி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவே முயற்சி செய்கின்றனர். காது கேட்டு இருக்க முடியவில்லை. எனது கோபக்காரர்களும் என்னுடன் பேசுகின்றார்கள். என்னுடன் கோபமுற்றிருந்தவர்கள் கூட என்னோடு தொடர்பு கொண்டு போக வேண்டாம் என்று கூறுகின்றனர். இவ்வாறு கடந்த சில தினங்கள் எனது விடயம் அதிகம் பேசப்பட்டது. நாம் போக மாட்டோம். இது ஒரு சதி என்பது தெளிவானது. எம்மிடத்தில் எவ்வளவு குறைபாடுகள் இருப்பினும் அனைத்தையும் திருத்திக் கொண்டு வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம். பார்லிமெண்டத்தை இவ்வாறு ஒரு பான் கடை போன்று மாற்றிய ஒரு தலைவர் இந்த வரலாற்றிலே இல்லை. தன்னிடம் கோவைகள் இருப்பதாக அண்மையில் கூறினர். எதற்காக அதனை வைத்துக் கொண்டுள்ளீர்கள் என கேட்கின்றோம். அமைச்சர் ஒருவர் திருடியிருந்தால் அவர் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் களத்தில் ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜயசூரியவும் போட்டியிடுகின்றார். மஹிந்த ராஜபக்ச மகாத்மையோட புத்கல பாலனையක්ද වෙනස් වෙන්නේ? மஹிந்த ராஜபக்சவுக்கும் நீல நிற கட்சிக்கும் பதிலாக நீல மற்றும் பச்சை நிற நிர்வாகம் ஒன்றா உருவாகும். நீல சிவப்பு நிற நிர்வாகம் ஒன்றா உருவாகும். இதனால் மக்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் கிடைக்கவில்லை. பிரதான 2 வேட்பாளர்களும் தென்பகுதி சிங்கள மக்களை இலக்காக கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். ஐக்கிய சோசலிச கட்சியினர் இடதுசாரி கொள்கைக்கு அமைய போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளமை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக அறிவிக்கின்றேன். මේ පැවැත්වෙන පුවත්පත් සාකච්ඡාවේදී මම දැනුම් දෙනවා. රුපියල් 50000ක
50,000 ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டியுள்ளது. உண்மையை சொன்னால் அந்த பணத்தை செலுத்துவதற்கேனும் நம்மிடம் பணமில்லை. கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கும் நாட்டு மக்களின் உதவியை நாடுவதற்கும் நாம் எண்ணுகிறோம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று பிற்பகல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு சில நாட்களுக்குள் இடம்பெற்றுள்ள வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதன்போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கருத்து தெரிவித்தது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எந்த கட்சியோடும் தொடர்பு வைத்து செயற்படுவதில்லை. எனினும் இந்த நாட்டில் சட்டம் காணப்படுகின்றது. இந்த நாட்டின் சட்டத்தை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். அதற்காகவே நாம் முயற்சி செய்கின்றோம். உதாரணத்துக்கு மக்குனையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தை குறிப்பிட முடியும். அப்பாவி மக்களை பாதுகாப்பது போலீசாரின் கடமையாகும். அரசு அதிகாரிகளை தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துகின்றமை மற்றும் பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வினவியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பணம் வழங்கல், உணவு வழங்கல் உள்ளிட்ட பல விடயங்கள் தவறானவை. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படாவிடின் அதன் பொருட்டு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் செயற்படும். அந்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொண்டு செயற்படுவோம். ஜனாதிபதிக்கு 3வது தவணைக்காகவும் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு எழுத்து மூலம் வழங்கப்பட்டுள்ளதா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்ற வகையில் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் நாம் இது குறித்து கோரியுள்ளோம். அதற்கான பதில் கிடைக்கவில்லை. 29 பக்கங்களை கொண்டதாக கூறப்படும் அந்த ஆவணத்தில் பலரின் கையொப்பங்கள் இருக்கலாம். கையொப்பமிட்டுள்ளார்களா என்பது எமக்கு தெரியாது. உயர்நீதிமன்றம் தற்போதுள்ள நிலைப்பாட்டையா வழங்கியது என்பது தொடர்பில் எமக்கு அதிக சந்தேகம் இருக்கின்றது. கல்முனை மாநகர சபையில் நேற்று ஏற்பட்ட கைகலப்பின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினரின் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். கல்முனை மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர சபை மேயரின் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் AL ரியாஸ் பிரேரணை ஒன்றை முன்மொழிந்திருந்தார். இதனை அடுத்து சபையில் அமைதியின்மையும் அமளி துமளியும் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் நடைபெறும் போது வெளிநபர்கள் சிலரும் சம்பவ இடத்தில் இருந்ததாக கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். இந்த பிரச்சினை சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு திட்டமிட்டது போல் எங்களுக்கு விளங்குகின்றது. என்று சொன்னால் எங்களுடைய கல்முனை மாநகர சபையிலேயே ஒரு சிற்றூழியராக சுகாதார ஊழியராக கடமையாற்றுகின்ற ஒருவரும் இந்த சபைக்கு வெளியால் இருக்கின்ற ஒருவரும் நான் கௌரவ உறுப்பினர் நிசாருத்தீன் அவர்களுக்கும் கௌரவ உறுப்பினர் ரியாஸ் அவர்களுக்கும் பிரச்சினை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் 2 பேரும் சௌரர் ரியாஸ் அவர்களுடன் இருந்ததை நான் கண்டேன். இவ்வாறான சபை நடவடிக்கைகள் கௌரவ உறுப்பினர்களை தவிர வேறு எவரும் சபைக்குள் செல்ல முடியாது என்பது மரபு. எனவே இந்த மரபுக்கு மாறாக இந்த பிரச்சினை மிகவும் அழகாக திட்டமிட்டு இந்த பிரச்சினை சோடிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 4 மாதங்களாக இந்த சபையிலே அவருடைய நடவடிக்கையை நான் பார்த்து வருகிறேன். எதற்கெடுத்தாலும் கதறியை தூக்குவது, அச்சுறுத்துவது, இப்படியாகவே உறுப்பினர் ரியாஸ் அவருடைய நடவடிக்கையை நாங்கள் பார்த்து அதிருப்தி அடைந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய உறுப்பினர் அவருடைய கையில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, முறிவடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதே போன்று நிறைய இரத்தம் வெளியானது. இப்படியாக மிக மோசமான முறையிலே இந்த ரியாஸ் நடந்து கொண்டார். அவர் எப்போதும் இந்த உறுப்பினர்களை அச்சுறுத்துகின்ற பாங்கை நான் பார்த்து வந்திருக்கிறேன். தாக்குதலில் காயமடைந்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினரே தன் மீது தாக்குதல் நடத்தியதாக காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் எம் பிரதோஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சபை நடந்து கொண்ட போது வாக்குவாதப்பட்டார் மேயர் வாக்குவாதத்தின் காரணமாக சபையை ஒத்தி வைக்கப்பட்டு போயிட்டார். போனது பிறகு உமர் அலி மெம்பரோடையும் பஷீர் மெம்பரோடையும் வாக்குவாதப்பட்டார். திடீரென பாஞ்சி அவர்களை தாக்கமுப்பட்டார். நானும் மற்ற மெம்பர்களும் ஆளுங்கட்சி மெம்பர்களும் அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு வச்சுட்டு தடுத்து நிறுத்தி அவர் இடத்துக்கு அனுப்பினோம். என்னோட வாக்குவாதப்பட்டார். வாக்குவாதப்பட்டதன் பிற்பாடு இன்னைக்கு அந்த கதிரையை மீது வீசினார். அந்த மரப்பலகையாலான கதிரையை வீச எதிர்பாராத விதமாக நான் கையை கொடுத்து நெத்தியில போட்டதால கையில வெடிப்பு ஏற்பட்டு நெத்தியிலையும் ஒரு மயக்கமான. எனினும் இந்த தாக்குதல் தொடர்பில் தான் கைது செய்யப்பட்டதாக கல்முனை மாநகர சபையின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஏ நசார்தீன் தெரிவித்தார். ஏற்கனவே அவங்க திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க இப்படியான சில அடாவடித்தனங்களை புரிவதற்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நேற்றைய சபை அமர்வை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைய தினம் கல்முனை போலீசில் நாங்கள் எங்களது முறைப்பாட்டை கூற சென்ற போது என்னை கல்முனை போலீசார் கைது செய்து கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்திய போது கல்முனை நீதிமன்றத்தால் எங்களை 75,000 ரூபாய் சதுர பிணையில் விடுதலை செய்திருக்கிறார்கள். கொஸ்லாந்து மீரியபத் மண் சரிவில் பாதிக்கப்பட்டு பூனாகல மாக்காந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் மழைக்காலங்களில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மீரியபத் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். மீரிபத்து மண் சரிவில் உறவுகளையும் உடைமைகளையும் முற்றாக இழந்த சுமார் 75 குடும்பத்தினர் மாகந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடைமழை மற்றும் கடும் குளிரினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வெகு விரைவில் தமக்கான நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து தம்மை குடியமர்த்துமாறும் மண் சரிவினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மீரிபத்து மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கான வீடு கட்டுற இடத்த நாங்க போயிட்டு முதல்ல எல்லாம் செலக்ட் பண்ற டைம்ல எங்களெல்லாம் வச்சு யாருமே செலக்ட் பண்ணல. பிற்பாடு நாங்க சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் பேர் போயிட்டு அந்த இடத்த போயிட்டு நாங்க பார்த்தோம். பார்க்கக்குள்ள அந்த இடம் எங்களுக்கு எந்த ஒரு வசீகரமும் அந்த இடத்துல இல்ல. ரோட்டு வசதி, ஆஸ்பத்திரி வசதி, வேலை வசதி அப்படின்ட்டு அந்த இடம் எங்களுக்கு எந்த ஒரு வழியிலுமே அது பொருத்தல்ல. இந்த சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இது அவங்க கவனத்தை கொண்டு எங்க வாழ்வாதாரமும் எங்க பிள்ளைகளோட நிலைமைகளும் கருத்துல கொண்டு நல்ல இடமா எங்களுக்கு தெரிவு பண்ணி கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்க சின்ன பாபா ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே சுத்தி வர அவ்வளவு ஒழுவுது. எங்களுக்கு முடிஞ்ச அளவு சுருக்கா செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு எது இல்லாட்டி பரவாயில்ல வீடு ஒண்ணு கட்டித்தாங்க. முதல்ல இன்னும் காலையில இருந்து சொல்லி இன்னும் ஏஜ்ல இருந்து பார்க்க இல்ல ஒண்ணுல இருந்து சின்ன பாபா வச்சுக்கிட்டு நாங்க எப்படி இதுலுக்கு இருப்போம். இப்ப குடுக்க போற இடமும் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிக்கப்போம். அது பார்க்கையிலே பயங்கரமா இருக்குது அந்த இடம். இந்த பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு அந்த இடத்த பார்த்திருந்தா வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது பார்க்காதவங்க போயிட்டு ஏனோ தானோன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நாங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி. எங்களுக்கு அது இருக்க முடியாது. இப்பதான் போயிட்டு பார்த்தோம் இந்த இடம் தான் எங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அது எங்களுக்கு விருப்பமே இல்லை. மேலும் மேலும் நாங்க போயிட்டு கஷ்டத்துல இருக்கலாதே யானைகள்லாம் வருது. அங்கேயும் நாங்க யானை கிட்ட எல்லாம் பெரும்பாடு பட்டு வீடெல்லாம் உடைச்சு எல்லாம் அநியாயம் பண்ணும். அதுகிட்ட இருந்து பயந்து இங்க வந்தா இங்கேயும் யானை பிரச்சனை தான். அந்த காடு பகுதியில தான் கொடுக்கறாங்க. இதேவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக தியகல அம்பிட்டிகந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 85 குடும்பங்களைச் சேர்ந்த 260 பேர் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 20 நாட்களுக்கும் மேல் குறித்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து தருமாறும் தம்மை சொந்த வீடுகளுக்கே திருப்பி அனுப்புமாறும் இடம்பெயர்ந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, தேத்தனி கொடுக்கறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாம இல்லைங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இட வசதி, எங்களுக்கு வீடு வாச பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கையில எங்களுக்கு இடம் தான் வேணுங்க. முக்கியமா பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு பால் கடை கொடுக்க காலையில எங்களுக்கு சுடுத்தண்ணி இல்ல. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த பிள்ளைய குடிச்சிட்டு போறதுக்கு சுடுத்தண்ணி இல்லாம அந்த பிள்ளைய பசியும் பட்னியா போயிட்டு படிச்சுட்டு பகல் சாப்பாடு கூட எங்களுக்கு சரியான முறையில 10 மணி சாப்பாடுல பகல் சாப்பாடு சரியான முறையில எங்களுக்கு கிடைக்குது இல்ல. இப்ப எங்களுக்கு 2-3 ரூமுக்கு எங்களுக்கு சாப்பாடுல நாங்க பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க சும்மா தான் இருக்கிறோம். நாங்க இந்த பையனா அரசாங்கம் எங்களுக்கு சரியான முடிவு எடுத்து கொடுக்கலன்னு சொன்னாக்க ஓட்டு கேடு யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாது.
மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மஸ்கலியா கல்கந்த தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மண்சரிப்பு அபாயம் காரணமாக மஸ்கலியா கல்கந்த தோட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த 47 குடும்பத்தினர் கடந்த 23 நாட்களாக காட்மோர் தமிழ் வித்தியாலயத்தில் உள்ள கூடாரங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்சரிவு அபாயம் காரணமாக மஸ்கலியா கல்கந்த தோட்டத்திலிருந்து இந்த மாதம் முற்பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டனர். காட்மோர் தமிழ் மகா வித்தியாலய மைதானத்தில் இவர்களுக்கான தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு சுமார் 209 பேர் தங்க வைக்கப்பட்டனர். எனினும் தற்காலிக கூடாரங்களில் தாம் தங்க வைக்கப்பட்டு 23 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் தமது அனைத்து பிரச்சினைகளும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த மழை வந்தா எங்களுக்கு சரியான அட்டெல்லாம் தண்ணியா இருக்கும். இந்த பிள்ளைகளை எப்படி இந்த அட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன இதுங்கிறது தெரியல. அட்டை நினைச்சு பார்த்தா மழை நல்ல மழை வந்தா அட்டும் உடஞ்சிரும். ஒரு அட்டிலையும் 2 குடும்பம் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம மலையகத்துல உள்ள எந்த ஒரு மந்திரிமாரா யாருமே எங்களை என்னன்னு பார்க்கவும் இல்லை, எங்களை என்னங்கிறத கேட்கவும் இல்லை. மற்ற மந்திரிமாரோ யாரும் எங்களுக்கு என்ன விதமா இருக்கீங்க கொள்றீங்கன்னு யாருமே கேட்கல. இது வரைக்கும் நாங்கள் 22 நாளாக அந்த ஸ்கூல்ல இருக்கோம். ஆனால் சேர்மாறு அந்திக்கு எங்களுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் கிடையாது. தொடர்ந்தும் நிலவும் சீரற்ற வானிலையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் மஸ்கலியா கல்கந்த தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் நிலவி வரும் மழையுடன் கூடிய வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பாடசாலை மாணவர்கள் கடமைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவில் கடும் மழையுடன் கூடிய குளிர் காலநிலை நிலவுவதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அதுடன் வழமைக்கு மாறாக கடல் அலைகள் அதிக அளவில் ஆர்ப்பரிப்பதால் கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இதன் காரணமாக முல்லைத்தீவில் மீன்களுக்கான கேள்வி விலை அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையினால் இதுவரை 15 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. வவுனியா பூந்தோட்டம் நலன்புரி நிலையத்திலும் மழையின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை செட்டிக்குளம் வேப்பங்குளம் உடைப்பெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பில் பெய்து வரும் மழையினால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியான மழையின் காரணமாக படுவான்கரை பிரதேசம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவின் 40 வட்டை தாந்தாமலை மாவடி முன்மாறி போன்ற வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் இன்று முழுவதும் பெய்த மழை காரணமாக மாவட்டத்தின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. காரைத்தீவு எஹட் வீட்டு திட்ட பகுதி வீதி மற்றும் மாடிவள்ளி பாலத்தினையாண்டிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிண்ணியா குறிச்சாக்கேணி பாலத்தை மேவி மழைநீர் பாய்வதால் பாலத்தின் ஊடாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தில் காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் வரை வலுவடையக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதால் மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. யுத்தத்தின் கோரப்பிடியில் பாதிக்கப்பட்டு தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து வளமான நாளையை எதிர்பார்த்து தற்காலிக முகாம்களில் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் துயரங்கள் சொல்லில் அடங்காதவை. மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் யாழ் கோணப்புலம் நலன்புரி முகாமில் வாழும் மக்களின் நிலை தொடர்பில் நியூஸ் பஸ்ட் இன்று ஆராய்கின்றது. யாழ்குடா நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக பெய்த மழை வலி வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களையும் விட்டு வைக்கவில்லை. 3 தசாப்த கால யுத்தத்தினால் தமது தாய் நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்து மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி முகாம்களில் வாழும் மக்களின் நாளாந்த வாழ்க்கைக்கு குடா நாட்டில் பெய்து வரும் மழை சவாலாக மாறியுள்ளது.
1990 ஆண்டு வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி நிலையங்களில் சுமார் 266 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பெயரளவில் நலன்புரி நிலையங்களில் வாழும் இந்த மக்கள் குடாநாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாங்கள் 90ஆம் ஆண்டு வருகிட்ட நாங்கள் இப்போ 24 வருஷம். இனி எங்களால் இங்கே இருக்கிறாது. எங்களுக்கு எங்களோட சொந்த இடத்துக்கு தான் விட வேணும். பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனை வருத்தங்கள் வருது. மழை பெய்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழங்கால அளவில் தண்ணி இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் கஷ்டம், பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் கஷ்டம். காணல் நீராகவும் கனவாகவும் மாறியுள்ள மீள்குடியேற்றம் தமது வாழ்வில் நனவாக வேண்டும் எனவும் நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்கள் அங்கலாய்கின்றனர். எங்களுக்கு ஒரு ஏதாவது உதவி எங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் ஒன்றில் எங்களுக்கு உறவுடணும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது மட்டும் எங்களுக்கு ஒரு உதவி உண்டு செய்யுங்கன்னு சொன்னால் நன்றியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு இது உதவி ஒன்றும் செய்யறையில் இப்படியே இருந்து சாகுறோம். நாங்கள் எங்களுக்கு எப்போ எல்லாம் பதிஞ்சு கொடுத்தாலும் ஒன்றுமே தாரதில்லை. தாய் நிலத்தில் வசதிகளுடன் வேர்விட்டு உற்றார் உறவினர் சூழ வாழ்ந்த வலிகாமம் வடக்கு மக்களின் அகதி வாழ்க்கை எப்போது முற்றுப்பெறும்? சீரற்ற வானிலையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் மல்லாகம், கோணப்புலம் மற்றும் நீதவான் நலன்புரி நிலையங்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து அடகு வைக்கும் நிலையங்கள் மற்றும் வங்கிகளின் வைப்பீடு செய்யப்பட்டிருந்த தங்க நகைகள் எதிர்வரும் 4ஆம் திகதி உரிமையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்களுக்கு உரித்தான பெருமளவான தங்க ஆபரணங்கள் மீட்கப்பட்டிருந்தன. அவை எங்குள்ளன என அநேகமானவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மக்களால் அடகு வைக்கும் போது அவை பொதியிடப்பட்டு பெயர் விவரங்கள் மற்றும் அவற்றின் பெறுமதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றை எதிர்வரும் 4ஆம் திகதி அலரி மாளிகையில் நடைபெறவுள்ள வைபவம் ஒன்றில் பிற்பகல் 4:30 ஜனாதிபதி கையளிக்க உள்ளார். 1960 உரிமையாளர்களை கொழும்புக்கு அழைத்து அவர்களின் தங்க ஆபரணங்களை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் பணிப்பாளரான பண்டித ரத்ன ஜவதன காலமானார். பண்டித ரத்ன ஜவதன மேபாலுனர் தேசிய குழு மற்றும் தேசிய விளையாட்டுக் குழுவின் தலைவராக சில காலம் பணியாற்றியுள்ளார். அதனை தவிர 1992ஆம் ஆண்டு பார்சிலோனா, 1996ஆம் ஆண்டு அட்லாண்டா, 2000ஆம் ஆண்டு சிட்னி ஆகிய ஒலிம்பிக் விழாக்களில் அதிகாரி மட்ட உறுப்பினரான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். 1974ஆம் ஆண்டு டெஹ்ரானில் நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கு பற்றிய இலங்கை அணியின் முகாமையாளராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். அந்த வருடத்தில் 4 தர 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் தங்கப் பதக்கத்தை வென்ற இலங்கை வீரர்கள் 400 மீட்டர் ஓட்டத்தில் புதிய சாதனையையும் படைத்தனர். கடல் வழியாக இலங்கைக்கு 250 கிலோகிராம் கஞ்சாவை கடத்துவதற்கு முயற்சித்த 4 தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 2.5 கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான 250 கிலோகிராம் கஞ்சாவுடன் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் ராமநாதபுரம் கீழ்கரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த கடத்தலுடன் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த 3 சந்தேக நபர்களை தமிழக போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து தரை வழியாக தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கஞ்சாவை சந்தேக நபர்கள் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிரச டிவியின் சட்டன அரசியல் நிகழ்ச்சியின் போது டயலாக் டிவியில் இடையூறு ஏற்பட்டமை தொடர்பில் பிரபல சட்டத்தரணியான சாலிய பீரிஸ் குறித்த நிறுவனங்களிடம் விடயங்களை கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த டயலாக் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஏற்பட்ட இடையூறு தொடர்பில் தனது கவலையை வெளியிட்டார். ஒளிபரப்பு தடங்கள் என்ற போர்வையில் எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் அரசியல் விவாதத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியமை புலப்படுவதாக சாரிய பீரிஸ் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் வினவிய போது குறித்த நிறுவனத்தின் அதிகாரிகள் போதுமான பதிலை வழங்குவதற்கு தவறியுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கோள் ஆரம்பம். பிரஜைகளான எமக்கு கருத்து வெளியிடுதல் மற்றும் சிந்திக்கும் சுதந்திரம் ஆகியன அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவையை புதிதாக கூற வேண்டியதில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் உங்களின் நேயர்களான எமக்கு தெளிவான பதிலை வழங்க வேண்டும்.
பிரதம நிறைவேற்ற அதிகாரி என்ற ரீதியில் நேயர்களின் உரிமையை பாதுகாப்பது உங்களின் பொறுப்பு என்பதுடன் உங்களின் நிறுவனம் இதில் தவறியுள்ளமை பாரிய வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கோள் நிறைவு. இது தொடர்பில் பதிலளித்த டயலாக் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஒளிபரப்பின் போது ஏற்பட்ட இடையூறுக்கு வருந்துவதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் அடிக்கடி கண்காணிக்கப்படுவதுடன் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சுக்கு அறிவிக்க முடியும் என அவரின் பதில் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற அரசியல் கூட்டங்களின் போதும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மைத்ரிபால சிறிசேன சட்டன் நிகழ்ச்சிக்கு சென்ற வேளை டயலாக் மற்றும் பியோ டிவிகளில் அதனை காண்பிப்பதை நிறுத்தினார்கள். ஏன்? தோல்வியடையும் பட்சத்தில் என்ன நேரும் என்பதை அவர்களால் எண்ண முடியவில்லை. இதேவேளை பிரித்தானிய பாராளுமன்றத்தின் மேல் சபை எனப்படும் பிரபுக்கள் சபையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளிப்பதற்கு நமக்கு தெரியாது. என்ன நேர்ந்தது என என்னிடம் கேட்டால் எனக்கு பதிலளிக்க தெரியாது. நாட்டின் பிரதான அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது டயலாக் டிவி தடைப்பட்டவையை நாம் அண்மையில் அவதானித்தோம். அரசாங்கத்தின் தலையீட்டினால் அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. இது சட்டவிரோதமாகும். சட்டத்துக்கு அமைய அல்ல இது கட்டுப்படுத்தப்பட்டது. டயலாக் டிவி, ஸ்ரீலங்கா டெலிகாம் போன்ற அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட நிறுவனங்களின் ஊடாக மக்கள் தகவல்களை அறியும் சுதந்திரத்துக்கு தடைகள் ஏற்படுவதை நாம் அவதானித்தோம். இலங்கையின் பிரஜை ஒருவர் தகவல்களை அறியும் மற்றும் சுயாதீனமாக தகவல்களை பெற்றுக் கொள்ளும் இணையதளங்கள் அனைத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் தடை செய்துள்ளனர். சார்க் நாடுகளில் உள்ள நோயாளர்கள் தமது நாட்டில் சிகிச்சை பெறுவதற்கு உடனடி விசா வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நடைபெறும் 18வது சார்க் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்திய பிரதமர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அத்துடன் சார்க் நாடுகளுக்கும் 3 தொடக்கம் 5 வருடங்களுக்கு வர்த்தக விசாவையும் இந்தியா வழங்கவுள்ளதாக நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 318 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 10 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து 84 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 317 ஓட்டங்களை குவித்திருந்தது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.